ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னா என்ன? கேபிட்டல் வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். கரெக்ட்டா? அப்போ இங்க வந்து நமக்கு ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் இருக்கு. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். அதிலேயே நம்ம எல்லா அட்ஜஸ்ட்மென்ட்ஸும் பண்ணிருவோம். ஓகேவா? கேபிட்டல் அக்கவுண்ட்ல இங்க நம்ம பார்த்தோம்ல, இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் நமக்கு வரும், வித்ட்ரா பண்ணாலும் நமக்கு வரும்னு சொல்லிட்டு பார்த்தோமா? அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸும் கரண்ட் அக்கவுண்ட்ல நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பார்த்தோமோ அது. 2மே சேர்ந்து இங்க ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் இருக்கும். 2 அக்கவுண்ட் இருக்காது. பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா 2 அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணுவீங்க. கேபிட்டலுக்குன்னு தனி அக்கவுண்ட், மத்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்க்குலாம் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்னு மெயின்டைன் பண்ணுவீங்க. இதுவே ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல்னா அதுல ஒரே ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் இருக்கும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுதுக்கா. ஓகே. சோ இப்போ இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூசுவல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவோம். அடிஷனல் கேபிட்டல் வந்தா அதுக்கேத்த ஜர்னல் என்ட்ரி அண்ட் லெட்ஜர் போஸ்டிங். கேபிட்டல் வித்ட்ரா பண்ணா அதுக்கேத்த அட்ஜஸ்ட்மெண்ட். அங்க என்னென்ன பார்த்தோம்? டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 2மே டெபிட் சைடுல வரும்னு பார்த்தோமா? மத்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு கிரெடிட் சைடுல இருந்துச்சா? போட்டுட்டு சம் வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் நான் சொன்னது இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன். அது புரியுதா? அதுல யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஆமாக்கா, அது இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கக்கா. அது எனக்கு இன்னும் புரியல. ஓகே. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி இது எல்லாமே நம்ம பிசினஸ் கிட்ட இருந்து வாங்குறது. கரெக்ட்டா? அதே மாதிரி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன? பார்ட்னர்ஸ்க்கு பிசினஸ்ல இருந்து இந்த ஷேர் வந்திருக்கு. இந்த இவ்வளவு ப்ராஃபிட் வந்து ஷேரா வந்திருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாக்கா. ஓகே. அப்ப அதையும் நம்ம கிரெடிட் சைடுல போடுவோம். அது கிளியரா இருக்கீங்களா? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா. சரி. அது ஏன் நம்ம P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்னு போடுறோம்னா, இத ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டே நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? P&L அக்கவுண்ட் போட்டு அதுல என்ன ப்ராஃபிட் வருதுன்னு தானே ப்ராஃபிட்ட கண்டுபிடிப்பீங்க. ஆமாக்கா. சோ அதிலிருந்து வர பேலன்சிங் ஃபிகர்ன்றனால தான் அத நம்ம இங்க பை P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்னு போடுறோம். ஓகேவா? ஓகேக்கா. இத பத்தி இன்னும் நம்ம கீழ படிப்பு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்லயே உங்களுக்கு சம்மும் இருக்கு. ஓகேக்கா, ஓகேக்கா. ஓகேவா? புரியுதா? அது P&L அக்கவுண்ட் போட்டு தானே நீங்க ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிப்பீங்க. கிளியரா? இப்பவும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே. இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 4 பாருங்க. 2 பார்ட்னர்ஸ் குடுத்திருக்காங்க. கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங்னு குடுத்துட்டான். சோ அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு கேபிட்டல் அக்கவுண்ட் தான் நமக்கு. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். குடுத்திருக்க பேலன்ஸ் எடுத்து எழுதிருவோம். கரெக்ட்டா? அடுத்தது டிராயிங்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் குடுத்திருக்கான். டெபிட் சைடு எழுதிருவோமா? டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கவுண்ட். புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுதுக்கா. ஓகே. அடுத்து இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் பாருங்க. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு குடுத்தா என்னன்னு எழுதுவோம்? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட். மன்னன் சேவகன் என்ன குடுத்திருக்காங்களோ அந்த அமௌண்ட் எடுத்து எழுதிருக்கோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் அந்த 3 எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கோம். பேலன்ஸ் பண்ணி பேலன்சிங் ஃபிகர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியரா? யாருக்காவது டவுட் இருக்கா? பிக்ஸட் கேபிட்டல் மெத்தடுக்கும் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? புரியுதுக்கா. நம்ம இவ்ளோ நேரம் என்ன பார்த்தோமோ அதுதான் இங்க தியரியில குடுத்திருப்பான். ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. நம்ம படிச்சது அப்படியே அவன் இங்க தியரியில குடுத்திருப்பான். ஏதோ டவுட் கேட்க வந்தீங்களா? இல்ல மேம். சோ இப்போ உங்களுக்கு ஹோம்வொர்க் என்னன்னா எக்ஸசைஸ்ல 1, 2, 3 and 4. அப்புறம்
ஓகே மது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உங்ககிட்ட புக் இருக்காதுன்றத நான் மறந்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ எனக்கு இந்த 5 சம்ஸ் எனக்கு எப்ப சென்ட் பண்றீங்க? இல்லஸ்ட்ரேஷனோட சேர்த்தா மேம்? எஸ். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போட்டுட்டே ஒரே ஒரு டவுட் மேம். இல்லஸ்ட்ரேஷன் 2 தானே மேம் இல்லஸ்ட்ரேஷன்? 2 நம்ம கிளாஸ்லயே பார்த்துட்டோம். இல்லஸ்ட்ரேஷன் 3 சொல்லியிருந்தேன். ஓகே மேம். 1 2 3 4 இந்த 4 சம் எப்ப போட்டு அனுப்புறீங்க? நான் உங்ககிட்டயே டைம் குடுக்குறேன்.